ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மா நடராஜன் அவர்களை பற்றி அரசியலில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்று ஆசிரியர் வீரமணியிலிருந்து எல்லாருமே அவரை சொந்தம் கொண்டாடுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக எல்லாவற்றிலும் ஆட்சியிலும் நிர்வாகத்திலும் அவர்களுடன் தனிப்பட்ட நட்பிலும் அவர் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கிறார். ஈழ அரசியலில் பழநெடுமாறன் அவர்களிடமிருந்து எந்த ஈழ அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கிறார். அவர் தஞ்சையில் கட்டிய அந்த நினைவு மண்டல கட்டிடத்திலிருந்து அவருடைய ஈழ அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியல், இந்திய எதிர்ப்பு இப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கன்ஷிராமில் தொடங்கி ராம்விலாஸ் பாஸ்வான் வரை அவர் தலித் அரசியல் ஆளுமைகளுடன் தேசிய அளவிலான தொடர்பு கொண்டவராக இருக்கிறார். இதுபோக முன்னாள் பிரதமர்கள் பலருடனும் அவர் நெருக்கமான இருக்கிறார். குறிப்பாக விபி சிங் போன்றவர்களுடன் இப்படி எல்லா தொடர்பும் இருக்குது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் நடராஜன் அவர்களை பற்றி அவ்வளவு பெருமையாக நினைவு கொள்கிறார். ஜான் பாண்டியன் அவர்கள் இப்படியாக எந்த தரப்பு எடுத்தாலும் தமிழ் தேசியம், திராவிடம், தலித் அரசியல், இல்லை தேசிய அளவிலான தலைவர்களுடைய தொடர்பு, இப்படியான ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார். ஆனால் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஒரு நிழல் மனிதராக அதிகாரத்தை தீர்மானித்தார் என்று அவர் பற்றிய ஒரு பார்வை உண்டு. இப்பேற்பட்டவருடன் ஒரு காங்கிரஸ் காமராஜர் பாரம்பரியத்திலிருந்து வந்த நீங்கள் இவருடன் எப்படி உங்களுக்கு நட்பு ஏற்பட்டது? ஒரு தொடர்ச்சியான பயணம் அவருடன் எப்படி சாத்தியப்பட்டது? அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் துவக்கத்தில் சொன்னதை போல அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு 30 ஆண்டு காலங்கள் அவர் நேரடி அரசியல் இல்லை. ஆனாலும் தமிழக அரசியல் அவர் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு ஆளுமை அவர்கிட்ட இருந்தது. அவருக்கும் எனக்கும் துவக்க காலத்தில் மிக நெருக்கம் என்று நான் சொல்ல மாட்டேன். என்னோடு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற போது 2 ஆண்டுகள் மூத்தவராக எனக்கு படித்தவர் காட்டூர் ஜெயபால் என்று ஒருவர். எம்ஜிஆருக்கு நேரடியாக அந்த காலத்திலே அறிமுகமானவர். அவர் ஒரு வெயிட் லிஃப்டர். அவருக்கும் நடராஜனுக்கும் பழக்கம் உண்டு. அவர்தான் ஏபிஆர்ஓ திருச்சிக்கு வருகிற போது அவர் மூலமாக எனக்கு சாதாரண அறிமுகம்தான். அதற்கு பின்னாலே அவருக்கு எனக்கு நெருக்கமாக வருவதற்கு 89 தேர்தலுக்கு பின்னால் தான் நெருக்கம் வருகிறது. ஆனால் எனக்கும் அவருக்கும் இருந்தது அது உறவா, நட்பா, பந்தமா, இந்த எந்த வார்த்தையும் எனக்கு சொல்ல தெரியவில்லை. உறவா என்றால் உறவையும் கடந்தது, நட்பா என்றால் நட்பையும் கடந்தது, பந்தமா என்றால் பந்தத்தையும் கடந்தது. என்ன உறவு என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்குள் ஒத்துப்போனது. இன்னும் ஒன்று சொன்னால் யாருக்கும் புரியாத, விளங்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் சொன்னதைப் போலவே அவர் திராவிட இயக்கத்திலே ஊறிப்போனவர், நானோ தேசிய இயக்கத்தில் ஊறிப்போனவர். இன்னொன்றை இந்த நேரத்தில் நான் சொல்வது மிக முக்கியம். பலருக்கும் அது இன்பதிர்ச்சியாக, சில பேருக்கும், சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். திமுகவுக்கு எதிராகத்தான் அவர் கடுமையாக எல்லாவற்றையும் செய்தார் என்பது உண்மைதான். ஆனால் பொது தளங்களில் பேசுவது நாகரிகத்திற்காக, தன்னை முன்னிறுத்துவதற்காக எல்லோரும் பேசுவார்கள். தனியாக பேசுகிற போது, ஏன் இரவு நேரத்திலே கூட பேசுகிற போது, தன்னந்தனியாக நாங்கள் சுற்றி கொண்டு பேசும்போது கூட திமுக தலைவர் கருணாநிதி என்கின்ற பெயரை அவர் உச்சரித்ததே கிடையாது. எங்கள் தலைவர் கலைஞர் என்று மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் நானோ அதற்கு நேர் மாறானவன். என்ன அப்போ பேரை சொல்கிறீங்க, எங்கள் தலைவர் பேருன்னு? நான் காந்தின்னு தான் சொல்லுவேன், காமராஜன் தான் சொல்லுவேன், நேரு தான் சொல்லுவேன். நீங்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவேன். உனக்கு எல்லாம் பிடிக்குது, இது ஒன்று மட்டும் எனக்கு நெருடுது, அவர் கலைஞர்னு சொல்லாமல் நீங்கள் பேரை சொல்கிறீங்களே என்று சொல்வார். அந்த அளவுக்கு அவரை எதிர்க்கிற போது கூட அந்த கண்ணியம் கொஞ்சமும் குறைவில்லாமல் இருந்தவர். சாப்பாட்டு விஷயத்தில் நான் 100% வெஜிடேரியன், அவர் 100% அசைவம். நான் ஒப்பனையே செய்து கொண்டது கிடையாது. என் திருமணத்தன்று கூட நான் பவுடர் கூட பூசியதில்லை. அவர் ஒப்பனையோடு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறவர். நான் காமராஜ் அதான் உயிர் என்று சொல்லுவேன். அவர் அண்ணா அதான் உயிர் என்று அவர் சொல்வார். இப்படி எல்லா முரண்பாடுகளையும் கடந்து எங்களுக்குள்ளே இருந்த அந்த நேசம், பாசம், எல்லாவற்றையும் கலந்த அந்த கலவை, அது எப்படி வந்தது, ஏன் வந்தது, என்னாலும் இல்லை, யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய குடும்ப உறுப்பினர்களை விட, அவருடைய நட்பு வட்டத்தை விட எனக்கு அவர் தந்த மரியாதை, என்னோட வார்த்தைக்கு அவர் தந்த மரியாதை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மிக பெரிய அளவுக்கெல்லாம் தந்திருக்கிறார். அதற்கு அவர் எப்படி என்னை மதித்தார் என்பதற்கு 2 சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன். அவருடைய மாமியார் மறைந்து விட்டார் மன்னார்குடியில். அதற்கான காரியம் நடக்கிறது. ஆட்சி இருந்த காரணத்தால் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் அந்த காரியம், இறுதி காரியம், இந்த சடங்கு நடக்கும். அதற்காக ஒரு இடத்திலே காரியங்கள் நடக்கிறது. ஒரு பெட்ஷீட் விரித்து ஒரு 10 பேர் அந்த குடும்ப உறுப்பினர் மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம், அமைச்சர்களெல்லாம் தள்ளி நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் அப்போதுதான் போகிறேன். என்னை மட்டும் வா என்கிறார். ஏதோ சொல்ல அடைக்கிறார். உடனே அவர் ஒரு பக்கத்திலே அவருடைய சகலைபாடி இருந்த தினகரனுடைய தந்தை இருந்தார். இன்னொரு பக்கத்திலே தினகரனுடைய தம்பி சுதாகரன் அமர்ந்திருந்தார். என்னை வரனே சுதாகரனை நகர்த்த சொல்லி என் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டார்.
அந்த நெருக்கமான குடும்ப உறவுகளை தவிர ஒரே ஒருவன் நான் மட்டும்தான் அதை அமர்ந்தது. இது ரகசியம் இல்லை, அன்றைக்கு இருந்த எல்லாருக்குமே தெரியும். இது அதை போலவே அவருடைய தம்பி மகனுக்கு திருமணம் மாரிப்பாண்டியார். தஞ்சாவூர் தான், தஞ்சாவூர் இல்லை, சிதம்பரம் பக்கத்தில் கவரப்பட்டு. அங்கே நிச்சயம் செய்வதற்காக போகிறோம். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் போகிறார்கள். என்னையும் அவசியமாக வர வேண்டும் என்று சொன்னார். என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கிருந்து புறப்படுகிற போது 10-12 கார்களில் அங்கிருந்து புறப்படுகிறோம். நான் நினைத்தேன் எல்லாம் நான் ஒருவன் மட்டும்தான் உங்கள் குடும்ப உறவு இல்லை, வெளியே இருக்கிறவன். கொஞ்சம் தயங்கி ஒதுங்கி நின்றேன். முதல் காரிலே அவரும் மணமகனும் அமர்ந்தார்கள். மறந்து அவருடைய சகோதரர்கள் வருகிற போதே கொஞ்சம் இருங்க, எங்கே அவரை காணா என்று கேட்டார். ஒருவர் வந்து சொன்னார்கள். நான் என்னங்க என்று கேட்டேன். உட்காருங்க, எங்கே போனீங்க என்றார். இல்லை உட்காருங்க முதல்ல என்றார். அந்த குடும்ப உறவுகள் நெருக்கமானவர்கள் மட்டுமே போனதில் முதல் காரிலே அவரோடும் அந்த மாப்பிள்ளையோடும் என்னை மட்டும்தான் அழைத்து கொண்டு போனார். இறங்குகிற போது நாங்கள் தான் முன்னாடி வந்தோம். இதற்கெல்லாம் காரணம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவருக்கு கடைசி வரை வருத்தம் இருந்தது. அவரிடத்திலே எனக்கு சில நேரங்கள் வருத்தப்பட்டிருக்கிறேன். 2-3 முறை அவரிடத்திலே நான் கோபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை சின்ன வருத்தம் சாதாரணமாக போய்விட்டது. 2வது முறை அவரிடத்திலே பேசாமல் இருந்த 2-3 மாதங்கள். அப்போது நடந்தது சொன்னால் அப்பொழுதுதான் உங்களுக்கு சரியாக நினைவு இருந்தால் செரினா என்கின்ற ஒரு பெண்ணை ஒரு பிரச்சனை வந்த நேரம். அது பத்திரிகையில் ரொம்ப பரபரப்பாக வந்தபோது எனக்கு மனம் தாங்கவில்லை. அவர் மனம் உடைந்து போயிருப்பார், அவரை பார்க்க வேண்டும் என்று நானே நேரடியாக வருகிறேன். அவர் வீட்டுக்கு போகிறேன். போகிற போது அவருடைய மூத்த அக்காள் தான் இருந்தார். அவர் குடும்பம் பெரியது. 2 அண்ணன் 2 தம்பி, 2 அக்காள் 2 தங்கை, 9 பேரிலே நடுவில் 5வது பிறந்தவர் இவர். அந்த மூத்த அக்காள் தான் இவரை சின்ன வயதிலிருந்து பிள்ளையை போல வளர்த்தவர். அவர் வீட்டு முன்னால் உள்ளே அமர்ந்திருக்கிறார் ஹாலிலே. நான் உள்ளே நுழைகிறேன், யாருமே இல்லை. உள்ளே போனோம். என்னை பார்த்த உடனே தம்பி என்று இப்படி காட்டினார். நான் பார்த்து ரொம்ப சொல்கிறேன், என்னக்கா ஏதாவது உடம்பு சரியா? இல்லைப்பா, நீ கூட இருக்கிறவர்களும் எந்த அக்க போரும் இல்லையேப்பா, இப்போ நீங்கள் கோச்சிக்கிட்டு போனேன், இந்த மாதிரிலாம் வந்துருச்சேப்பா, ரொம்ப கவலைப்படாதாக்கா, எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்கே அவர் எங்கேன்னு? ஐயோ என்னை தாங்க முடியலப்பா, காலையிலேருந்து ஒரு 11:30-11:45 மணிக்கு போகிறேன், இன்னும் எந்திரிக்கலை, சாப்பிடலை, சுருண்டு போய் இருக்கான்ப்பா, பார்க்கவே முடியலப்பா என்றார். சரி நான் பார்க்குறேன் என்று போனேன். சரிப்பா என்று மாடிப்படி ஆரம்பிக்கிறவரை விட்டார். மேலே போனேன். அவர் சொன்னதை இப்போ நான் சொன்னாலுடைய யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தார் என்பதற்கு. நான் போகிற போது சுருண்டு போயிருந்தார். என்னை பார்த்தவுடன் பார்த்து வாங்க என்றார். என்ன அப்படி உட்கார்ந்துருக்கேன்? என்ன உடம்பு சரியில்லை, எந்திரி உட்காருங்க. அதுவரை யாரிடம் பேசாமல் எழுந்து மெதுவாக உட்கார்ந்தார். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். கேட்டவுடனே அவர் அந்த பெண் படிப்பதற்கு உதவிக்காக வந்தார். வந்தவுடனே அதுக்காகத்தான் நான் உதவி பண்ணேன், அதை இப்படி பெருசாக விபரீதமாக்கி இப்படி பண்ணிட்டாங்க என்று அவர் சொன்னார். உடனே நான் யோசிக்காமல் ஒன்று சொன்னேன். உடனே உட்கார்ந்து டக்குன்னு எழுந்தேன். சரி நான் வரட்டுமா என்றேன். என்ன என்றார். நான் இங்கேருந்து வரும்போது ரொம்ப பெருமையாக வந்தேன், நீங்கள் இப்படி பேசி எனக்கு தெரியாதுல்ல என்றேன். நான் என்ன சொல்கிறீங்க என்றார். ரொம்ப பேர் என்ன கேள்வி பண்ணுவாங்க, என்னையா நான் ஃப்ரெண்டுங்கிற ஆம்பளையா வேற அலியா என்றெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பார்த்தீங்களா, என்கிட்ட கேட்டீங்களா, முழு ஆம்பளை நிரூபிச்சாரா இல்லையா அவனு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து உட்காந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னையா சொல்கிற, என்னங்க நடந்து போச்சு, இப்போ ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அதற்காக இப்படி சுருண்டு போய் படுத்திருந்தா மற்றவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல எந்திரிங்க என்று சொன்னது தான். உடனே எழுந்தார். அவ்வளோதான். 5 நிமிடத்தில் போனார், கழிவறைக்கு போனார், முகம் கழுவினார், குளித்தார், எழுந்தார், உடையை மாற்றினார். 2 பேரும் கீழே இறங்கி வந்தோம். அவர் அக்கால் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, என்னை பார்த்து ஹேன்றாங்க. ஒன்று கீழே இறங்கணுன்னே, என்னக்கா யார் வந்திருக்கா, வந்து பார்க்கலையா நீ, அவர் சாப்பிட்றது என்ன ரெடி பண்ணியா இல்லையா என்றெல்லாம் கேட்டார். ஒன்று இந்தப்பா இன்னும் உடனே ரெடி பண்ணுறப்பா எல்லாம் சொல்லி அவர் அப்படி நகருகிற போது அந்த அம்மா சொன்னது இன்னும் மறக்கவே மாட்டேன். நான் அப்படியே நொந்து போயிருந்தேன்ப்பா, நீ என்ன மந்திரம்ப்பா பண்ண, போன உடனே 5 நிமிஷத்தில் எந்திரிச்சு வந்துட்டாப்பா என்று சொன்னார். அவரும் நானும் மாதத்தில் பல இடங்களுக்கு போய் வந்தாலும் தனிமையில் 2 நாட்களோ 3 நாட்களோ ஒவ்வொரு மாதமும் கொடைக்கானலோ, முதல்ல 2-3 ஆண்டுகள் கொடைக்கானல், அதுக்கு பின்னாலே குற்றாலத்திலே 2 பேரும் மட்டும் தனியாக இருப்பதை கடைசி காலம் வரை அது எப்படி இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பேசினோம் என்பதெல்லாம் வேறு. அந்த குடும்ப உறவுகளுக்கே என் மீது சந்தேகம் வந்து ரொம்ப பொறாமைப்படுகின்ற நிகழ்ச்சியெல்லாம் கூட வந்தது அந்த அளவுக்கு. இல்லை, இப்போ இந்த செரினா வழக்கு பற்றி நான் கேள்விப்பட்டது, ஜெயலலிதா அம்மையார் திட்டமிட்டு ஒரு மாதிரி இவரை முடக்குவதற்காகவும்
பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக தான் இருக்கலாம். நான் அதற்குள்ளே போகல. அந்த பிரச்சனை வருகிற போது நான் என்ன சொன்னேன், அவர் எப்படி எழுந்து வந்தார், அது ஒரு அரசியல் பழிவாங்களா அதை மட்டும் இல்ல சொல்லிருக்கேன். அது வேற, அது தேவையில்லை நமக்கு. அது அவர்களுக்குள்ள நடந்த விஷயமா இல்ல ஜெயலலிதா மேயர் திட்டமிட்டு பண்ணதா? எனக்கு தெரிந்ததை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அது உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியாது. ஆனா அவரிடத்துல இருந்த திறமைகள் என்ன? இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், கேமராமேன் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு பார்க்க முடியாதனால. ஆனால் அவர்கிட்ட இருந்த அபூர்வமான குணம், உங்களிடம் பேசி கொண்டிருக்கிற போதே பக்கத்துல 4-5 பேர் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்க முடியும். அவருக்கு அப்படி ஒரு இயற்கையான ஒரு கொடை அவருக்கு இருந்தது. அதனால பல பேர் அங்கே தானே பேசியிருக்காரு, நம்ம பேசுகிற என்ன தெரியும்னு நினைச்சா மாட்டிக்குவாங்க. அப்படி ஒன்று இருந்தது. பார்ப்பதற்கு மென்மையான தோற்றம் அவருக்கு இருக்கும், ஆனால் மிக கடுமையான கனமான இதயம் கொண்டவர். அப்படிப்பட்டவர். அதற்கு உதாரணம் என்றால் நடைபயணம் வருகிற போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நிழல் மனிதனாக தான் இருந்தார். முதல் ஒரு பொது மேடையில் பேசுகிற போதே நான் சொன்னது அது அப்படியே நின்று போச்சு. அந்த பொது மேடையில் அன்றைக்கி தான் முதல்ல பேசுகிறார் ஒரு கூட்டத்தில். அதில் நான் பேசினேன், இங்கே அமர்ந்திருக்கிறார் நண்பர்களுக்கு அவர் எம் நடராஜன் என்பதற்காக சொன்னேன், என். ஆனால் எதிரிகளுக்கோ அவர் யமன் என்று சொன்னேன். அடுத்த நாள்லேருந்து எல்லா பத்திரிகைகளும் எமன் என்றே போட ஆரம்பித்தார்கள். இப்படியெல்லாம் உண்டு. அவருடைய திறமையை பற்றி சொல்ல வேண்டுமானால் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிற போதே என்ன பேசுகிறோம் என்று அவருக்கு உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி பேசுகிறதுக்கு அவர் முடியும். பக்கத்தில் இருக்கணும் எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு சம்பவத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 91ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நான் டெல்லியில் இருக்கிறேன். இவர் தொலைபேசியிலே பேசுகிறவது, என்ன ரெட்டியார், டெல்லியில் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டார். பிரமாதமாக இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கு என்று நான் சொன்னேன். சொன்னோடனே அப்போ பொங்கலுக்கு 2-3 நாள் தான் இருக்கு. ஆமாம் 2-3 நாள் தான் இருக்கு, இதில் என்ன ஒன்று, பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடலாமா என்று கேட்டார். நான் சொன்னேன், பொங்கல் அன்னைக்கு தான் ஊர் உணவுலாம் சாப்பிடுவான், நம்ம ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் தனியாக சாப்பிடுவோம். அப்போ எப்போ தான் சாப்பிட்றது, அது ஒரு 10 நாளில் சாப்பிட்ருவோம், இப்போ 10 நாள்லையா சாப்பிடலாம்ல என்று கேட்டார். கட்டாயம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? அவர் கேட்டது டெல்லியில் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்கிறார். நன்றாக இருக்கிறது, ப்ளசண்ட்டாக இருக்கிறது நான் சொல்கிறேன். சக்கரை பொங்கல் சாப்பிடலாமா என்று கேட்பது, இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகுமா என்பதை கேட்கிறார். அது எனக்கும் புரிகிறது. இப்போ ஆகாது, ஒரு 10 நாள் கழித்து தான் ஆகணும். இதில் என்ன நான் அடுத்து சொல்ல வருவது, அப்போது பீமண்ணன் காடு தோட்டத்தில் அவர் இருந்தார். நாங்கள் பேசுனது ஒரு 12ஆம் தேதி போல், 30ஆம் தேதி டிஸ்மிஸ் ஆகுது. அடுத்த நாள் நான் இறங்குறேன். அந்த வீட்டுக்கு முன்னால் போகிற போது, நான் ஆட்டோவில் இறங்குற போது ஒரு 300-400 பேர் முன்னால் கோஷம் போட்டுட்ருக்காங்க. இந்த வீட்டு உள்ளே இருந்து என்னை கவனிச்சிட்டார். வெளியே ஓடி என்னை கட்டி பிடிச்சிட்டே உள்ளே கூப்பிட்டு போனார். கூடும்போது அந்த உள்ளே இருந்த ஒரே ஒரு மனிதர் இப்போ இருக்கிறார், கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தான் இருந்தார். பேசிக்கிறது, 1 நிமிஷம் வாங்க இருங்க அப்படி உள்ளே போனார். ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே அங்கேருந்து ஒரு தட்டு எடுத்து வாயை தரங்கன்னார். சக்கரை பொங்கலை வாயில் போட்டார். என்னங்க என்ன வந்தோடனே தான் ரெடி பண்ணிட்டேன்ல. அப்போது சொன்னதை நினைவு வைத்து வெளியில் கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்க எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்தாரு. இப்படி ஒரு நினைவாற்றல். அதான் இன்னொரு அவருடைய சாமர்த்தியம் என்னவென்றால், அந்த ஆட்சி வந்ததற்கு பின்னாலே சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாவுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவர் மனதில் பட்டது, ஜெயலலிதாவிடமிருந்து நடராஜனை பிரித்தால்தான் அவரை வீழ்த்த முடியும்னு அவர் நினைக்கிறார். அது என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார். டெல்லியிலேருந்து வந்த உடனே ஏர்போர்ட்லேருந்து ட்ரைடன்ட் ஹோட்டலில் தங்குறோம். காலையில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு 11:30 மணி போல் இருக்கும். பேசிட்டு, உங்கள் நண்பருக்கு ஒரு ஃபோன் போடுங்க பேசுவோன்னாரு. உடனே பேசினார். பேசிக்கிட்டே இருக்கிற போது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், யார் மற்றவங்க முதல் மந்திரியாக எனக்கு என்ன பிரயோஜனம், ஒரு தேவர் முதல் மந்திரியாக வரணும். அந்த தேவரும் என்னுடைய நண்பர் நடராஜ தேவர் வந்தால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு புரியல ஏன் சொன்னார்னு. நான் அவரை பார்த்தேன். என்னை பார்த்து கொண்டே அவர் கண்ணடித்து கொண்டு சிரித்தார். எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா உங்களுக்கு புரியும்னு நினச்சேன், புரியலன்னு. இல்லைங்க உண்மையிலே புரியலன்னு. அந்த ஃபோனெல்லாம் டேப் ஆகுது எனக்கு தெரியும். இப்போ நான் இது பேசுகிற டேப் ஆகிருக்கும்ல, இதை ஜெயலலிதா கொடுப்பாங்க, நாளையிலேருந்து அவங்களுக்குள்ள பிளவு வரும். அப்போ தான் நினச்சேன், ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ஆழமாக யோசிச்சு ஒரு பண்ணுறாருன்னு. கொஞ்சம் நேரம் பேசி கொண்டு இருந்தோம், ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். உடனே சாப்பிட்லாமா என்றால் சாப்பிட்லான்னு என்றேன். உடனே ஆர்டர் கொடுத்து வீட்டில் சாப்பாடு வந்துச்சு ரூமுக்கு. சாப்பிட ஆரம்பிக்கிறேன். பெல் அடிக்கிறது. கதவை திறந்தால் நடராஜன் உள்ளே வர்றார். வரணும், என்ன சாப்பாடு எடுத்து கரெக்டாக வந்துட்டனா என்று சிரித்து கொண்டே சொல்லுகிறார். நான் சாப்பிட்டு கொண்டு வந்த தட்டிலிருந்து நான் பிசைந்து வந்த சாப்பாட்டை அவர் எடுத்து சாப்பிடுகிறார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்க எச்சி சோறு, நமக்குள்ள இது என்ன, இப்போ நம்ம சாப்பிட்றதானே என்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாருன்னு. அப்படியே பார்க்குறேன், சுப்பிரமணிய சாமியுடைய முகம் மாறியது. முடிந்த உடனே அவர் அந்த நேரம் கழிவறைக்கு போகிற போது
உங்க ஐயர் என்ன பிரிக்கிறதுக்கு அவர் பண்ணாரு, இப்ப நான் அவர்கிட்ட இருந்து ஒன்ன பிரிச்சாதான் அவரை காலி பண்ண முடிஞ்சிருச்சு. நான் இப்படி பண்ண பாத்தியா? நானும் நீயும் ஒரே தட்டுல சாப்பிட்டது பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே ஓட்ட உண்மையை பேசுவாரா? அங்கிருந்து ஜெயலலிதா இருந்து பிரிக்கிறதுக்கும் உங்களை இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவர் சுப்பிரமணிய சாமிகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் இவர் உங்களை பயன்படுத்தி இருக்காரு. அதாவது இவர் அந்த பிரச்சனையை எப்படி நுணுக்கமாக புரிந்து கொண்டு செய்தார் என்பதற்காக சொன்னேன். இப்படி எதையும் ஆழமாக புரிந்து கொள்வார். அதை கடந்து அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவர் வாழ்க்கையில் 3 நடைபயணங்கள் போனார். அந்த 3 நடைபயணங்களுக்கு மூல காரணம் நான் தான். அந்த ரூட் போட்டதுலேருந்து எல்லாமே நான் தான் போட்டேன். அதில் முதல் நடைபயணம் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும். அது எதற்காக என்பதை பார்க்கணும். 3 நடைபயணத்தினுடைய நோக்கம் அதான் அவரை அந்த மனிதர் யார் என்று புரிந்து கொள்வதற்கு. தென் மாவட்டங்களிலே சாதி கலவரங்கள் பெரிதாக நடந்து கொண்டது. அந்த நேரத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இப்படி வெட்டி கொடுத்துருக்காங்களா, ஆயிரக்கணக்கான குடும்பம் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஊர்லேயே இருக்க முடியாமல் இளைஞர்கள்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லிக்கிட்டு போய் ஏதாவது பண்ணணுமே என்று நான் சொன்னேன். என்ன பண்ணுறது? இப்போ நான் சொன்னேன், நம்ம அறிக்கை கொடுக்கறது பேட்டி கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை, அந்தந்த ஊரில் போய் நம்ம அந்த ஜனங்களை சந்திச்சா என்ன என்று நான் 96 காலகட்டமா 96 தென் மாவட்டத்தில் அந்த கலவரம் அந்த சொன்ன போது சரிதான், அதிலிருந்து கொஞ்சம் அப்படியே சரி செய்து தான் ஏன் இதை இப்படியே பண்ணக்கூடாது, நாம் ஒரு நடைபயணம், சகோதரத்துவம் நடைபயணம், ஒற்றுமை நடைபயணம். இன்றைக்கு ராகுல் காந்தி செய்ததை வேறு வடிவத்தில் நாங்கள் செஞ்சோம். சகோதரத்துவ நடைபயணம், ஒற்றுமை நடைபயணம் என்று அதுக்கு பேர் வைத்தோம். நடந்து போனால் என்னென்னு அதுவரை இவங்க அவரும் நடந்ததில்லை, நானும் நடந்ததில்லை. அதுக்கு பின்னால் போய் ரூட்டை பார்த்துட்டு வாங்கினார். நான் அங்கேருந்து போய் ஒவ்வொரு ஊரில் எங்கே தங்குவது எல்லாம் முடிச்சு கொண்டு வந்துட்டேன். வந்துட்டு நோட்டீஸ் முதல் கொண்டு அடித்தாச்சு. அப்போ வேண்டாம் மட்டும் நிறுத்தி வச்சுட்டாரு. ஏங்க இதுக்காக என்ன ஒரு வாரம் என்ன உயிர் எடுத்தீங்கன்னு சொல்லி விட்டேன். பிறகு கட்டாயம் போயிடுவோன்னார். போனோம். நாங்கள் வருகிற போதே பல ஊர்களில் குடிசைகள் கொளுத்தப்படுவது இதெல்லாம் பார்த்தோம். அப்படி நடந்து வருகிற போது அதில் எங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவியார் ஜான் பாண்டியன். இந்த 2 சமூகத்துக்கு இடையில் தான் பெரிய மோதல் வந்த நேரம். அந்த நேரத்தில் அந்த பட்டியலின மக்களுடைய பெரிய கதாநாயகனாக விளங்கியவர். அதுக்கு பின்னால் தான் பல போட்டிகள் வந்துச்சு. அப்போ ஜான் பாண்டியன் மட்டும்தான். அவரிடம் எனக்கு பெரிய நட்பு இருந்தது. அவரிடம் போய் பேசினேன். பேசி அந்த திருநெல்வேலி எல்லையிலே நுழைகிற போது அவர் வந்து நடராஜனுக்கும் எனக்கும் சால்வை அணிவித்தார். அந்த படம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. முக்குளத்தூருடைய பிரதிநிதியாக நடராஜனை பார்த்தார்கள், பட்டியலின மக்களுடைய பிரதிநிதியாக ஜான் பாண்டியனை பார்த்தார்கள். 2 பேரும் சேர்ந்து வருகிறார்கள் என்பதே அந்த இளைஞர்களிடத்திலே அந்த கசப்பு மாறி ஒரு நட்பு உருவாவதற்கு துவக்கமாக அமைந்தது. ஒவ்வொரு ஊர் வழியாக வந்தோம். வந்து முடிகிற போதுதான் பாத்திமா இங்கே கவர்னராக இருந்தால் பார்த்து முடித்தோம். 38 நாட்கள் நடந்தோம். அது 2வது காவிரி பிரச்சனை பெரிதாக வந்த நேரம். காவிரி பிரச்சனை பற்றி மக்கள் மத்தியில் சரியாக அவங்களுக்கு புரியல. அதை ஒரு அச்சம் இருந்தது. அதை விளக்குவதற்காக ஒரு நடைபயணம் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பூம்புகார்லேருந்து மேட்டூர் வரை போவதற்காக. அதற்காக இந்த ரூட்டை முடிவு பண்ணிடுவோம், நான் தஞ்சாவூரில் இருக்க வீட்டுக்கு வாங்க என்று சொன்னார். வீட்டுக்கு நான் போகிறேன். நான் போய் அமர்கிற போது ஓய்வு பெற்ற விவசாயத்துறையில் பணியாற்றிய அதிகாரிகள் 2 பேர் இருக்கிறார்கள். உட்காந்து பேசி இவர்கள் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸு இதை உட்காந்து பேசியிருக்கிறோம், இந்த ரூட்டை பாருங்கள் என்று அவர் எழுதியது என்கிட்ட கொடுப்பதற்கும் சரியாக நம்மார்வாள் வருகிறார், அவரும் அமர்கிறார். அதை நான் பார்த்த உடனே சொன்னேன், யாருங்க போட்டா இந்த ரூட்டுன்னு. இல்லை இவங்களாம் சேர்ந்தா, நாங்களாம் சேர்ந்தான் போட்டோம். என்னங்க போட்டுறீங்க, காவிரி பிரச்சனையாக போகிறோம், நாமக்கல் வழியாக போகிறோன்றீங்க, வேறு எப்படி போகிறது, அந்த வழியாக தானே போகணும் என்று சொன்னார். இல்லை நீங்கள் போட்டுக்க ரூட்டு தப்பு. முசிறிலிருந்து காட்டுப்புத்தூர், காட்டுப்புத்தூர்லேருந்து பரமத்தி வேலூர், பரமத்தி வேலூர்லேருந்து காவிரி கரையோரமாகவே ஜேடர்பாளையம், பிலிக்கல் பாளையம், குறுங்குள மகாதேவி அப்படி போனாக்க இந்த பொன்னையம் ஊர் வழியாக திருச்செங்கோடு போய் சேர்ந்து அப்படி போகிறதுன்னு ஒன்றே வந்து சாபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைத்தட்டல். யாருன்னா நம்மாழ்வார். இந்த தம்பி இப்போ தான் இப்போ பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. விவசாயத்துறையில் வேலை பார்த்து இவ்வளோ வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இந்த ரூட்டு சரியாக தெரியல, இந்த தம்பி உடனே சொல்கிறாரு என்று சொன்னார். அன்றைக்கு அவர் சொன்ன சில செய்திகள் அது இப்போ நம்ம சொல்ல முடியல. நிறைய சொன்னார். நீங்க கடைமடை பகுதியை சேர்ந்தவர் தான் திருச்சி. இன்றைக்கு வரலும் அந்த ரூட் யாருக்கும் தெரியாது, அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. அப்படி போகிற போது இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது. அங்கே போகிற போது பவானியை தாண்டி போகிற இடத்துல அன்றைக்கு கர்நாடகத்தில் கொஞ்சம் மோதல்கள் இருந்த நேரம். நான் கவனிக்கல. அவர் தான் போயிட்டு இருக்கிற போது என்ன பக்கத்தில் யாரோ வித்தியாசமான முகங்களா தெரியுது, இவங்க முகமும் அவருடைய முக பாவனைகளும் சரியா இல்லையே, ஒரு 10-20 பேரை பார்த்தா வித்தியாசமாக தெரியுதே என்றார். அதற்கு பின்னால் தான் நான் கவனித்தேன். அப்போது 2 பேரை அழைத்து அவர்கிட்ட பேசுகிற போது அப்போதுதான் தெரிந்தது, இந்த நாட்டில் எப்படியெல்லாம் மற்றவர்களும் நம்மை கவனிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு 30-லிருந்து 40 பேர் நக்சலைட் இயக்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக வருகிறோம் என்றார்கள். எனக்கு புரியலை என்றேன்.
அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், கர்நாடகத்தில் அங்கே மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கர்நாடகத்துடைய எல்லை பகுதி தான் இது, அதனால் இந்த நேரத்தில் அங்கிருந்து யாராவது உங்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம், அதனால உங்களுக்கு பாதுகாப்பு. நக்சல் பாரி சிந்தனை கொண்டவங்க. ஆமா, அவங்க மாநடராஜன் ஒரு நில உடைமையாளர் பண்ணையாருன்னு பார்க்கலையா? அவருக்கும் அறிமுகம் கிடையாது, எனக்கு அவங்க அறிமுகம் கிடையாது. அவர்களே அப்படி ஒரு முடிவு செய்து வந்தாங்க. இல்லை, இவங்க நம்ம சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க அந்த அப்படி நினைக்கல. எங்களுக்கு அந்த நடைபயணத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்தாங்க. இப்படி நடந்து முடிஞ்சாதுங்க. இது ஒரு பயணம். மூன்றாவது பயணம் தான் பசுமொன்னுக்கு போனது. 100வது குரு பூஜை விழா தேவருக்கு. அப்போதும் நாங்கள் இப்படிதான் பேசியிருந்தோம். இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் இங்கே கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. அது இந்த குரு பூஜை நடக்கிற போது, இந்த 100வது குரு பூஜையிலையும் கலவரம் நடந்துச்சுன்னா இதுக்கு ஒரு எல்லையே இருக்காது என்று சொன்ன போது பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு எனக்கு ஒரு நினைவு வந்தது. நாளைக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்போது ஜான் பாண்டியன் சிறையில் இருந்தார், சேலம் சிறையில் ஒரு வழக்கில். இவரிடம் சொல்லாமலே நான் சேலத்துக்கு போனேன். அப்போது தர்மபுரியில் எனக்கு ஒரு நண்பன் உண்டு, முருகன் அவன் பேர். அவருடைய உறவினர் தான் அந்த ஜெயிலராக இருந்தவர். அவனுக்கு ஃபோன் செய்து, நீ கொஞ்சம் சேலத்துக்கு வந்துருப்பான்னு சொன்னேன். போய் இறங்கினோடனே உங்கள் ஜெயிலரை பார்க்கணும். நேராக கூப்பிட்டு போனால் பேசியிருந்தோம். அன்ரெக்கார்டடாக இவரை ஜான் பாண்டியனை பார்க்கணும். உடனே அவர் கூப்பிட்டு வச்சார். வந்தோடனே என்னை கட்டி பிடித்து கொண்டார், பேசி கொண்டுருந்தோம். திடீர்னு நான் கேட்டேன், உங்கள் சமூக மக்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு உங்களுக்கு அக்கறை இருக்கா? நிச்சயமா. என்னன்னாச்சு இப்படி சொல்கிறீங்க? இந்த 100வது குரு பூஜையில் மட்டும் கலவரம் நடந்தா இது காலங்காலத்துக்கு இந்த நெருக்கி நிற்கவே நிற்காது. அதனால் நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு வேணும். உங்களுக்கு வேண்டியவங்க தான் அங்கே நிறையா இருக்கிறாங்க. அதனால் அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரியாக அந்த நேரத்தில் எல்லா காலத்திலும் கலவரம் நடக்கிற அந்த பார்த்திபனூரை சேர்ந்த அவருக்கு வேண்டிய தளபதியை போல வந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் பார்க்க. நல்ல வேளை நீங்கள் வந்த நேரம் சரியாக போச்சு என்று ஜெயலலிதா சொல்லி அவரை வர சொல்லி ஒரே வார்த்தை தான் சொன்னார் ஜான் பாண்டியன். எதையும் கேள்வி கேட்காத, அண்ணாச்சி என்ன சொல்கிறாரோ அதை செய்கின்றார். அதற்கு பின்னால் நான் என்ன சொன்னேன், மதுரையிலிருந்து பசுமொன் முறை அதுக்கான மூட உருவாக்குவோம், நடந்து போவோம். சரி, அதுக்கான ஏற்பாடு பண்ணோம். மதுரையை தாண்டிய அடுத்த ஊர்லேயே முதலில் தேவர் சிலை இருக்கிறது. தேவர் சிலையை தாண்டி தான் அம்பேத்கர் சிலை இருக்கிறது. நாங்கள் நடந்து போகிற போது முதலில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அதற்கு பின்னாலே தேவர் சிலைக்கு மாலை போட்டோம். அதிலேயே அந்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தோம். அப்படி நடக்க எல்லா ரெண்டு காலங்காலமாக மோதிக்கொண்டவர்கள்ட்ட ஒற்றுமை வந்தது. இப்போதும் சொல்லுகிறேன், அந்த குரு பூஜை நடக்கிற ஒவ்வொருவரும் கலவரம் நடந்தது. ஆனால் 100வது குரு பூஜை நடக்கிற போது ஒரு சின்ன கலவரம் கூட வரவில்லை. அது இந்த பயணத்தால் நடந்தது. அதில் நாங்கள் இன்னொன்றையும் யோசித்தோம். அதில் பல பேரையும் ஒன்றாக்கணும், பட்டியலினத்திற்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக அந்த இனத்தை சேர்ந்த தேவாவை பேசி இசையமைப்பாளர் தேவாவை வைத்துக்கொண்டு கச்சேரி வைத்தோம். அங்கே தேவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு மோதல் இருந்தது. அதை மனதில் வைத்துக்கொண்டு அப்போது எல்லோருக்கும் தெரிந்த திரைப்பட நடிகர் சரத்குமார் நாடார் சமூக அவரிடம் பேசி அந்த மரியாதை செலுத்துகிற போது எங்களோடு அவரையும் அழைத்து கொண்டு போய் சேர்ந்து மரியாதை செய்வது போல. இதெல்லாம் இப்பொழுது நான் சொன்னதற்கு பின்னால் தான் அது பார்த்தவர்களுக்கே புரியும். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே யோசித்து இதெல்லாம் செய்தோம். அதனுடைய விளைவு நீண்ட காலமாக அங்கே ஒரு குரல் மட்டுமல்ல, போராகவே நடந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் அமைதி இன்றைக்கு நிலவுகிறது. இதற்கெல்லாம் அவர் காரணமாக இருந்திருக்கிறார். அவர் என்னை மதித்ததற்கு இன்னொன்றை சொன்னால் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அவர் முதலாக அருளானந்த நகரில் தஞ்சையில் ஒரு பெரிய வீட்டை கட்டினார். அந்த வீடுக்கு கிரக பிரவேசம் நடக்கிறது. முதல் நாள் போகிறோம், பால் காட்சி எல்லாம் முடித்தவுடன் அன்று இரவு அந்த வீட்டுக்குள் 2 பேர் தான் படுத்து தூங்கினார்கள். அவர் ஒரு அறையிலே தூங்கினார், நான் ஒரு அறையில் தூங்கினேன். அவருடைய உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை, அவருடைய உற்றாளர்கள் யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அந்த நாள் அவரும் நானும் மட்டும்தான் தூங்கினோம் என்றால் என்னை அவர் எப்படி நினைத்து கொண்டார் என்பதும் அவரை நான் எப்படி நினைத்து கொண்டோம் என்பதும் வேறொன்றையும் நான் சொல்ல வேண்டும், நான் மறக்க முடியாது. என்னுடைய மகளுக்கு திருமணம் என்று சொன்னேன். நீ எதை சொன்னாலும் தான் கேட்க மாட்டேங்கிற, வீடு கொடுக்குறேன்னா வேணான்ற, கார் கொடுத்தா வேணான்ற, கல்யாணத்தை நல்லா நடக்கணும், நான் நடத்துகிறேன் அப்படின்னாரு. தயவு செஞ்சு நீங்கள் வந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் என்றேன். என்னுடைய குணம் தெரிந்து அவருக்கு என்ன செய்வது என்று தெரியல. அதற்காக திருமணத்திற்கு வந்தார். எல்லோரும் வருவதற்கு முன்பாகவே வந்து விட்டார். எல்லோரும் போனதற்கு பின்னாலே ஒரு 3.5 மணி நேரம் அங்கேயே அமர்ந்து வந்தவர் அவருடன் பேசி கொண்டு போனார். நான் வேற என்ன பண்ண முடியும், உனக்கு நான் காட்டுற மரியாதை இப்படி தான் காட்ட முடியும் என்றார். அதற்கு பின்னால் ஒரு 2 மாதம் கழித்து வருகிற போது விருதாச்சலத்தில் தான் என்னுடைய மகள் இருந்தாள். அப்படியே பார்த்துட்டு போவோமே என்றார். போனோம். போய் இந்த வீட்டில் பார்க்க வந்து பழைய டிவி ஒன்று இருந்தது.
என்னம்மா உங்க அப்பா நல்ல டிவி கூட வாங்கி தரலையா என்று கேட்டார். என் மகள், ஐயா போதும்யா அப்பா, இந்த டிவி இருந்தால் போதும் என்று அவர் சொல்ல ஒன்றுமில்லை என்று வெளியே வந்தார். வெளியே வந்துவிட்டு 10 நிமிடம் தான் இருக்கு, யாரிடம் சொன்னார் என்று தெரியாது. ஒரு நல்ல மாடர்ன் டிவி ஒன்று வந்தது, வைக்க எதுக்காகன்னு கேட்டேன். உடனே பட்டுன்னு சொன்னார், உனக்கு மட்டும்தான் மகன் நீ நினச்சினா இப்போ வெளியே அனுப்பிச்சிட்றேன், எனக்கு மகன் நீ ஒத்துக்கிறதா இருந்தால் இது வைக்கிறேன்னார். எனக்கு எதுவும் பேச முடியல. அவர் வைத்த அந்த டிவி இன்னமும் அங்கே இருக்கிறது. அந்த டிவி தான் இன்னும் இருக்குது, இன்னமும் இருக்குது. அது பழையதாக போனாலும் கூட அவருடைய நினைவாக அதை மாற்றக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். இது அவருடைய குடும்பத்திலேயே அவருடைய தாயார் மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற போது பார்ப்பதற்கு கூட அவர் வேறு யாரையும் அழைத்து கொண்டு போகவில்லை, நான் தான் போவேன். ஒரு நாள் மருத்துவமனைக்கு போகிற போது முன்னால் போலீஸில், என்னங்க போலீஸெல்லாம் இருக்குன்னு, என்ன அவள் வந்திருப்பா, அதான் உள்ளே போனால் அவருடைய மனைவி அங்கே அமர்ந்திருந்தார். நாங்கள் போனோடனே எழுந்தோடனே உட்காருங்க என்றார். என்ன உட்காருது, ஒரு சேரை கொடுத்து ரெடியார் வந்திருக்காருல்ல இது ஒரு சத்தம் போட. அவர் எப்போதுமே அப்படித்தான் மனைவியிடம் பேசுவார். பட் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் இன்னொரு சேர் போட்டு நாங்கள் இருவரும் உட்கார பேச, உட்கார்ந்தாச்சு இல்லை குடிக்க ஏதாவது கொடுக்க மாட்டியா என்றார். அன்னைக்கு கொடுத்தே நான் மறக்க மாட்டேன். அந்த அம்மையார் இன்னும் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பாயாசம் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பாயாசம் சாப்பிட்டதில்லை. அந்த பாயாசம் குடிச்சு ரொம்ப தித்திப்பா இருந்ததா? ரொம்ப ரொம்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சரி சரி சரி, ஏன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாது, அது தயாரிப்பு எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்லலாம். என்ன நல்லா இருக்காண்டார், ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு. அப்ப இன்னும் கொஞ்சம் ஊத்து என்றார். திரும்பி இன்னொரு டம்ளரும் குடித்தேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். இதெல்லாம் கூட தனி அறையில் கூட அவர் குடும்ப ஒரு மனைவியிடம், தன்னுடைய சகோதரனிடம், அவர்களிடம் கூட அவர்களை விட என்னை மேலாக மதித்தார். எனக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற வருத்தம் என்பதே, அவருடைய கடைசி காலத்தில் அவரிடம் நான் மிக கடுமையான கோபித்து கொண்டு ஒரு 3-4 மாதங்கள் அவரிடம் பேசவில்லை. பேசாமல் இருக்கிற போது தான் உடல் நலிவுற்றது. நலிவுற்று மிக மோசமான நிலைமையோடு தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பார்க்க போனேன். பார்க்க போகிறது அவரால் பேசக்கூட முடியாத ஒரு நிலைக்கு வந்து விட்டார். அப்படியே மறைந்து விட்டார். அந்த நேரத்தில் மறைந்த போது அவருடைய உதவியாளர் சொன்னதை மறக்கவே மாட்டேன். அண்ணே, உங்களால் தானே அவர் சீக்கிரம் போயிட்டார், நீங்கள் மட்டும் அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா எந்திரிச்சு வந்திருப்பார். அவர் மனம் விட்டு எல்லா விஷயத்தையும் பேசுறது உங்ககிட்ட தான். என்ன காரணத்தாலும் நீங்கள் பேசாம விட்டுட்டீங்க. அந்த ஏக்கமே அவருக்கு இந்த வியாதியோடு சேர்ந்துக்குச்சு. உளவியல் ரீதியா அது இருக்கும். அது கடைசி காலத்தில் அதை அந்த பையன் சொல்லுகிற போது என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மீது எனக்கு வருத்தம் இருந்தது தான், அதனால தான் அவரிடம் நான் பேச முடியவில்லை. ஆனாலும் கூட அந்த கடைசி நேரத்திலே நான் அவரிடம் கோபித்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர் மீண்டும் எழுந்து வந்திருப்பார், மீண்டும் கொஞ்ச காலங்கள் இருந்திருப்பார் என்று அவருடைய கூடவே இருக்கிறவர்கள் சொல்லுகிற போது அந்த துக்கத்தை இன்றளவும் என்னால் மறக்க முடியவில்லை. ஒரு மகத்தான மனிதனாக வெளி உலகத்தில் பார்க்கிற போது மென்மையாக பூவை போல இருக்கிறவர், ஆனால் அசாத்திய துணிச்சல் மிக்கவர். எதிரியாக நினைத்தாலும் அவருடைய மதிக்கின்ற பண்பாளர். திமுகவுடைய தலைவரை மிக கடுமையாக எதிர்த்து எல்லாம் செய்தாலும் அவர் தனியாக பேசுகிற போதோடு மரியாதையாக பேசியவர். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் வெளி உலகத்தில் நேரடி அரசியலுக்கே வராவிட்டாலும் தமிழக அரசியலை நிர்ணயித்தவர் பல நேரங்களிலே. அப்படிப்பட்டவர் கடைசி நேரத்தில் நான் அவரோடு பேசாமல் இருந்தது என்னுடைய இறுதி காலம் வரை என்னால் மறக்க முடியாத நினைவு. இந்த நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக மாநடராஜன் அவர்களை பற்றியும் உங்கள் நட்பை பற்றியும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு பரிணாமங்களை எடுத்து சொல்லியிருப்பதாகவே நான் இதை உணர்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வரலாற்று உண்மைகளை, பார்வைகளை, உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.